ராமநாதபுரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியிருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்க கேட்கலாம். சோனைமுத்தன், வணக்கம். எவ்வளவு மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றது? எங்கிருந்து ராமநாதபுரத்திற்கு அவர் வந்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரிப்பதற்காக தேனியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் தளத்துக்கு இறங்கினார். அப்போது அங்கு பணியில் இருந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அவர் வந்தடைந்த அந்த ஹெலிகாப்டரை 10 நிமிடமாக துருவி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பின்னரே அவர் தற்போது அரண்மனை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திற்கு கலந்து கொள்வதற்காக கார் வழியாக வந்தார். முன்னதாக அவர் வந்த ஹெலிகாப்டரில் இந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தியது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 10 நிமிடங்களுக்கு தொடர்ந்து அவர் வந்த ஹெலிகாப்டர் அவர் கொண்டு வந்த கைப்பைகள் உள்ளிட்டவைகளை பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் இறங்கிய பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அவர் இந்த பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எந்தவித இடையூறும் செய்யாமல் ஒரு தொண்டர்களையும் அருகில் செல்ல விடாமல் அவர் இங்கே அழைத்து சென்றார். இந்த சோதனை நடைபெற்ற சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது அவர் சுயேட்சை வேட்பாளர் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக அரண்மனை பகுதியில் வாக்குகள் சேகரிப்பதற்காக சென்றுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.